வெல்கம் டு சில்லி சாட் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்நாக்ஸுக்காக நான் 2 கப்பு மைதா எடுத்திருக்கு. அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க. பசிஞ்சு எடுத்த மாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பசிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு 2 இல்லைன்னா 3 பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப்பில் இல்லைன்னா சப்பாத்தி பரத்தும் போர்டில் கொஞ்சம் அரிசி மாவு தூவி பரத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணியதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அரிசி பவுட்ரு போட்டு இது ஒரு சைடின்னு மடித்து எடுத்துக்கலாம். தமிழ் கொஞ்சம் கரெக்டாக வராது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணியதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 போலுமே இந்த மாதிரி பண்ணி எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கு. குட்டி குட்டி பீஸு ஒன்றொன்றா எடுத்து இந்த மாதிரியே பரத்தி எடுத்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் அதை வச்சு பரத்தணும். அந்த லேயரு சைடில் வருந்த மாதிரி தான் பரத்தி எடுக்கணும். நான் எல்லாமே அந்த மாதிரி பரத்தி எடுத்துருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வறுத்தெடுத்துடுங்க. கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. சீக்கிரமாகவே இது பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கும்போது அந்த லேயர் எல்லாம் செப்பரேட்டாக வந்துடும். நான் எல்லாம் வறுத்து கோரி எடுத்தாச்சு. இனி இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சுகரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸு ஒன்றொன்றா இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.